சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை அசைத்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். சொல்லுங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. எல்லாம் ஒரு மனதோடு கரங்களை அசைத்து உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தேவ பிரசனம் நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறது. ஓ ராஜாடாவா கபாலவலபு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. தேகாடாடாபா ஷகாடாடாபாலவலபு. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதை. இப்ப எல்லாரும் சேர்ந்து வல்லவரே, நல்லவாரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனை. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. உம்மப்பா, இன்பமோ துன்பமோ மரணமோ ஜீவனோ
ஆண்டவரை பார்த்து என் வாழ்க்கையில நல்லவராயிருந்ததற்காய் நன்றி அப்பா. என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. என்னை மீட்டெடுத்ததற்காய் நன்றி. படைத்தவரே படைத்தவரே பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. படைத்தவருக்கு, சகலத்தையும் உண்டாக்கினவருக்கு, சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு, சர்வ அதிகாரமுடையவருக்கு, சர்வ வல்லவருக்கு நல்லா கரங்களை தட்டி ஓ உங்க நாமம் உயரட்டும், உங்க நாமம் மேன்மை அடையட்டும், ஓ உங்களுடைய நாமம் வளரட்டும் அப்பா. லாபா ராகா துர்நாமா ஷகாதா டாபா ராகாதா டாபா துர்நாமா லாபா. வேதம் சொல்லுகிறது, முதல் தேவதூதன் தோன்றி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு இல்லாம வேற யாராலையும் சொல்ல முடியாது. இந்த பிலிப்புடைய பாவத்துக்காக நான் மரிச்சிருக்கிறேன்னு எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. இயேசுங்கிற ஒரு நாமம் தான் நம்ம பாவத்தை நீக்கி ரட்சிக்கிற நாமம், நம்மை விடுதலையாக்குகிற நாமம். இயேசுங்கிற நாமத்துல பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும். நல்லா கரங்களை உயர்த்தி இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு 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 இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாருங்க. உண்மைப்பா, எனக்கு அதிசயம் செய்திருக்கிறீங்க, அற்புதம் செய்ய உமக்கு ஒப்பானவர் யாருப்பா? எங்க வாழ்க்கையை புதுசாக்கி இருக்கிறீங்கப்பா. எங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து குழியில இருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீங்கப்பா. இருளில், மரண இருளில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்று வாசிக்கிறோம். அப்படிதான் இருந்தோம். நம்ம மேல ஒரு வெளிச்சம் உதித்தது, நம்மை அவர் தொட்டார். இருளான நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு வெளிச்சமாய் வந்தார், இருளை மாற்றினார், நம்மை ஏந்தினார், நம்மை தாங்கினார், நம்மை சுமந்தார். கரங்களை உயர்த்தி ஏந்தினி, தாங்கினி, உயர்த்தினி, தப்புவித்தி. ஏந்தினி, தாங்கினி, உயர்த்தினி, தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். சொல்லுவோமா? ஓ தகுதியே உண்மைப்பா, இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை தெரிந்தெடுத்தவர் உண்மையுள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஏதோ இந்த இடத்துக்கு கிறிஸ்துமஸ்னு ஒரு நாள் சும்மா போய் பார்க்கலான்னு வந்திருக்கிற மகனே,
நீ உன் பலத்துல வரல, நானே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் உன்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறேன். நான் உன்னை குறித்து தரிசனம் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில ஓட்டத்தை துவங்கினவர் நான், அதை முடிவு பரியந்தம் நான் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறேன். உனக்கு திருமணத்த காரியத்தை நடத்தி வைத்தவர் நான், அதை முடிவு பரியந்தம் அழகாய் நடத்த நான் வல்லவராயிருக்கிறேன். உன் பிசினஸை தொடங்கினவர் நான், முடிக்கிற வரைக்கும் நான் நடத்த வல்லவராயிருக்கிறேன். இது சாதாரண ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு நேரம் அல்ல, இது தேவனோடு கூட பேசுகிற நேரம். உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பாயா? உன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பாயா? ஒரே ஒரு நிமிடம் இயேசுவுக்கு உன்னுடைய இருதயத்தை கொடுத்துப்பா. அவர் உன்னுடைய வீட்டில் வருவார், உன் பிசினஸ்ல வருவார், உன் வாழ்க்கையில வருவார். உனக்கு ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும், வாழ்வு நல்லா இருக்கும். ரெண்டு கரங்களை உயர்த்தி துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. ஓ தாமதமானாலும் அது நன்மையாய் சொல்லுவோமா? தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. எல்லாரும் சத்தமா உம் கரங்கள் என்னாதா. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசனம் நம்ம மத்தியில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய காயங்களை இயேசு ஆற்றுகிறார். அநேகருடைய கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகிறது, நோய்களிலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஓ சூனிய கட்டுக்கள் மறைகிறது, செய்வன கட்டுக்கள் மறைகிறது. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதம் நடக்கிற ஒரு நாள், அதிசயம் செய்கிற நாள். ஓ ராகா துடாபா கபாலபோ, உங்களுடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கிறது. ஓ ரே தே தே வே கபா கபாலபோ, உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பலவீனங்கள் மறைகிறது, கேன்சர் கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஒவ்வொரு ரத்த ஓட்டத்திலும் தேவ வல்லமை, நரம்புகள்ல தேவ வல்லமை, கால்கள்ல தேவ வல்லமை, எலும்புகள்ல தேவ வல்லமை. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. லேஹா ராதா டாபா ஷதா டாபா லபோ மலகா துடாபா ஷேதே தேவே கபலபோ லேவே ராதா டாபா ராகா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றதை எல்லாரும் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்திரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுங்கிற நாமம் சொன்னாலே பலவீனங்கள் நீங்கும், வியாதிகள் மறையும், கேன்சர் வியாதிகள் மறையும், நடக்க முடியாதவன் நடப்பான், குருடம் பார்வை அடைவான், செவிடர்கள் திறக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு. இயேசுவின் நாமம் அதிசயமான நாமம், இயேசுவின் நாமம் அற்புதம் செய்கிற நாமம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, அவர் நாமம் இயேசு. இததான் தூதர்கள் இயேசு பிறந்ததும் முதல் வார்த்தை சொல்றாங்க, இயேசுன்னு பேர் வை, ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அந்த நாமம் இயேசு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நல்லா கரங்களை தட்டி 1 2. எஸ், எல்லாரும் நல்லா கை தட்டி நல்லா உற்சாகமா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு, நல்ல சத்தமா, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. கமான். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் சேர்ந்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க நல்லா சத்தமா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எஸ், அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற ஒரு நாமம் இல்லை. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுவோம், அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சத்தமா, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாம். 1 2 தலைக்கு மேல கை தட்டி, அவர் எல்லாரும் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். சொல்லுங்க, நாள் விடுதலையின் நாள். எஸ், எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். 1 2 தலைக்கு மேல, அவர் கமான், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். சொல்லுங்க, அவர் நான் உண்மைப்பா, அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று
தட்டி நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்லா கரங்களை தட்டி இந்த நாமத்திற்கு நல்லா ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மைப்பா, உம்முடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும், உம்முடைய நாமத்தில் பேய்கள் ஓடும் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உங்க நாமம் எங்களோடு கூட வருகிறதற்காய் நன்றி. ஒரு நட்சத்திரமாய் எங்களுக்கு முன்பதாக உம்முடைய நாமம் போகிறதற்காய் நன்றி. தடைகள் உடைகிறதற்காய் ஸ்தோத்திரம், கட்டுக்கள் அறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.